திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மாறக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார். அதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது உண்மை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம். யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை. 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர, குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதீத நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, மிதுன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி, கெட்ட சேர்க்கைகள், கெட்ட நண்பர்கள், கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலன் ஆகும். அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள், அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே புகழடையும், பெயர் வாங்கும். அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம், என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதுன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை. அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன், அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. அதுல கல்வித்துறை, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்ஸ்டிடியூட் சம்பந்தப்பட்டது, காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும். தபால் துறை, தகவல் தொடர்பு துறைகள், சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், பினான்ஸ் சம்பந்தப்பட்டது, ஐடி துறை சம்பந்தப்பட்டது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது, ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, கலைகள் சம்பந்தப்பட்டது, அதிலே கலைகளிலும் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது, திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது. இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க. அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், நீங்க என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும், டிரான்ஸ்பர் ஆகணும், என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். இது குறிப்பிட்டு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம், சிம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்க ராசியில நான் சொன்ன 5 கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். அது நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார், அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம். நாம எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கறத நம்ம ஒன்று எடுத்துட்டு இருக்கிறோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம். இது ரொம்ப எளிமையான விஷயங்கள், பொதுவான பரிகாரங்களாக, வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள், நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது. இதுல 60க்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இது ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு. இதை நான் இப்போ உங்களுக்கு தரப்போற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசி குரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு முற்றிலும் 7.5 சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். இருப்பினும் முதல்லயே குருவினுடைய பார்வை வரும்பொழுது வந்துருச்சு. ஒரு வருஷமாவே உங்க ராசியை குரு பார்த்துட்டு இருந்தார் கடந்த வருடங்கள்ல. இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கும். இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ 6ஆம் வீட்டுக்கு மறைகிறாரே மகர ராசிக்கு, அப்ப ஏதாவது நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படிங்கிறது ஆம், ஒரு வகையான பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு, ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதி, மறைவு ஸ்தானாதிபதி. மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும். ஒரு கெட்ட கிரகம் கெட்டு போயிருச்சுன்னா அந்த கெடுதல் அப்படிங்கிறது அந்த வருடம் இருக்காது அப்படிங்கறதுதான் அமைப்பு. அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 6ல் குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் கடன், கொஞ்சம் நோய் இருக்கிறது, கொஞ்சம் மனசு சரியில்லாம இருக்கிறது, வேலையில ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே 6ல் குரு வந்தா நடக்கும். ஆனால் 3 6ஆம் வீட்லயும் 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தால் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டில் வேலை,
தீர்த்த யாத்திரை பயணங்கள், கோவில் வழிபாடுகள் இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தான தர்மங்கள், அன்னதானங்கள், பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 3ஆம் அதிபதியும் ஆகிறதால காரியங்கள் கைகூடி வர்றது இதெல்லாமே நிச்சயமா நடக்கும். சகோதரர்கள் இருந்து வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே மறைகிறது. இது போல சில நல்ல விஷயங்களும் இந்த கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் மூலமாக மகர ராசிக்கு இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது நம்ம வந்து குரு 6ஆம் இடத்துல இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கன்வெர்ட் பண்ணி சொன்னாலும் கூட, அடுத்தது பாருங்க, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய கட்டத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அப்படி அந்த கிரகங்கள் இருந்து விட்டால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடியது பழித்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட் மகர ராசியை பொறுத்த வரைக்கும், மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியான சனி பகவான் இருந்து விட்டால் நிச்சயமாக பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்றதுனால பொருளாதாரம் அதிகமாகிறது, உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது, தன வரவு, பண வரவு அப்படிங்கறத ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. குரு சனியை பார்த்தால் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம். அப்ப உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, குறைகள் இருக்குது, அதனால சுப நிகழ்ச்சிகள் தடையாகுது, குழந்தை பிறகு பிரம்மகத்தி தோஷம்லாம் இருந்ததுன்னா குழந்தை அபாயிஷன் பண்ணாதான் பிரம்மகத்தி தோஷம் வரும். பிராமணரை திட்டினது, பிராமணரை வதைத்தது இப்படின்னு ஒரு சில குறிப்பிட்ட விதிகள் இருக்கு. அதெல்லாம இருந்தாதான் உங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்துல ஏற்படும். அப்படி இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல குரு சனியை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரம்மகத்தி தோஷமோ அல்லது ஏதாவது ஒரு வழிபாடுகள் மூலமாக சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாக அது யோகமாக மாறக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதி. இந்த 4 மற்றும் 11ஆம் அதிபதி குரு பார்த்தால் குரு செவ்வாய் அப்படின்னு பார்த்தா குரு மங்கள யோகம் ஏற்படும். குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வீடு, மனை, சொத்து சுகங்கள், ஒரு போஸ்டிங்ல இருந்து அடுத்த போஸ்டிங் போகிறது, உயர் பதவிகள் கிடைப்பது, ப்ரமோஷன் கிடைப்பது, நல்ல சூப்பர்வைசிங் மைண்ட், இது எல்லாமே குரு செவ்வாய் சேர்க்கையாக இருந்தால் ஏற்படுத்தி கொடுப்பார். மேக்சிமம் ஃபர்ஸ்ட் வந்து வீடு கட்டுறது. அப்ப இந்த குரு செவ்வாய் யாருடைய ஜாதத்துல சேர்ந்தாலும் பாருங்க, சொந்த வீடு, பெரிய பிரம்மாண்ட வீடு எல்லாம் கட்டியிருப்பாங்க. இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா? அப்ப 4ஆம் அதிபதி யாரு? இயற்கையாகவே வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா? இயற்கையாகவே செவ்வாய் அதைத்தானே வாங்கியிருக்காரு உங்க ஜாதகத்துல. அப்ப அவரே 11ஆம் அதிபதியும் ஆகி லாபத்தையும் கொடுக்கிறாரு இல்லையா? அப்போ இது எல்லாமே இந்த வருடம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. வீடு, மனைகள் வாங்குறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடமாற்றம் பண்றது, தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது, தாய் சொத்துக்கள் கைவந்து சேர்வது, அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைப்பது, மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, அதே போல 11ஆம் இடம் அப்படிங்கிறது அதீத லாபங்களை சொல்றதுனால அதீத லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சுக்கிரன். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரனை பார்த்தால், சுக்கிரன் யாரு? உங்க ஜாதகத்துல 5 மற்றும் 10ஆம் அதிபதி. பொதுவா குரு சுக்கிரனை பார்த்தாலே கோடீஸ்வர யோகம். யாருடைய ஜாதகத்திலயாவது பாருங்க குரு சுக்கிரனை பார்த்துருந்தா லட்சுமி கடாட்சமா இருப்பாங்க, தெய்வ சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும், ஏதாவது ஒரு வழியில பண வரவு இருந்து கொண்டே இருக்கும், பண புழக்கங்கள் உள்ளவங்களுக்கு தான் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை, குரு சுக்கிரன் பார்வை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இந்த குரு சுக்கிரனை பார்த்து விட்டால் இயற்கையாகவே அது 5ஆம் அதிபதி ஆகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கும், குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல தங்கம் சேருவதற்குண்டான வாய்ப்புகள், வெள்ளி சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வமே எங்களுக்கு தெரியலீங்க, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் தெரிஞ்சாலும் கூட எங்களால போய் வழிபாடு பண்ண முடியல, வெளிநாட்டுல இருக்கிற, வெளியூர்ல இருக்கிற, ரொம்ப தூரமா இருக்கிற, அதை நாங்க விட்டுட்டோம், எங்க முன்னோர்கள் வழிபட்டாங்க, எங்களால செய்ய முடியல அப்படின்னு நிறைய ரீசன்ஸ், குலதெய்வம் சார்ந்த ஒரு நெகட்டிவான ரீசன் இருந்துகிட்டே இருந்தாலும் கூட இந்த குரு சுக்கிரனை பார்த்தால் நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு பிராப்தமாகும். குலதெய்வம் தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், அல்லது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த குரு சுக்கிரனை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல கிடைக்கும். அப்ப அவரே 10ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லையா? அப்ப 10னா தொழில்னு சொல்றோம், அப்ப 10னா கர்மம்னு சொல்றோம். அப்ப உங்க முற்பிறவினுடைய கர்ம மூட்டை என்ன அப்படிங்கிறது இந்த 10ஆம் இடத்தை வச்சுதான் நம்ம நிர்ணயம் பண்ணணும். அப்போ இந்த குரு சுக்கிரனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்ன நீங்க கர்மாவை வாங்கிட்டு வந்தாலும் சரி, ஜாதகம் பார்க்கும் பொழுது சார் உங்களுக்கு இந்த கர்மா இருக்கு சார், மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது, இந்த தோஷங்கள் இருக்குது அப்படின்னா ஜோதிடர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த தோஷத்திற்குண்டான விஷயங்கள் எல்லாமே குரு சுக்கிரனை பார்த்தால் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். அப்ப நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள், நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே
பல மடங்கான வெற்றிகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதுனால தொழில் வளர்ச்சி, தொழில நல்ல லாபங்கள் கிடைப்பது, ஒரு பிரான்சஸ் அதிகமா ஏற்படுத்திக் கொள்வது, தொழில் ரீதியாக பல நபர்கள் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆகிறது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. அப்போ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல எங்க புதன் இருந்தாலும் சரி நிச்சயமாக கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நோய் தீர்றது, நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைப்பது, அரசு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வேலையே இத்தனை நாள் இல்லைனாலும் கூட வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து, அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, பூர்வீக சொத்து கை வந்து சேர்வது, பங்காளி பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரிக்கவே முடியாம இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களை செய்யும்பொழுது நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் இடங்கிறது உயர்கல்வியும் சொல்றோம். அப்ப உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, இது எல்லாமே நடக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது கோவில் கட்டுமான பணின்னு சொல்றோம். அப்ப கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்வது, இது போல விஷயங்களும், அதே போல வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள், இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன். இந்த மகர ராசிக்கு சூரியன் யாரு? 8ஆம் அதிபதி ஆகிறார். இந்த 8ஆம் அதிபதியை குரு பார்த்தால், இயற்கையா குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். சிவராஜ யோகம்னா என்ன? ஒரு உயர் பதிவுகள், கவர்மெண்ட் ரீதியாக வரக்கூடிய உயர் பதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது, சிவன் கோவில் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள். அதே போல சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடைசிக்கு சிவன் கோவில் அன்னதானம் பண்றதுக்குண்டான ஒரு விஷயத்தை கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது பொது பலன். அடுத்தது இவர் யார்? உங்களுக்கு 8ஆம் அதிபதியே ஆகிறார் இல்லையா? அப்ப திடீர் வருமானங்கள், திடீர் பணவரவு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதுலயே பாருங்க உங்களுக்கு குரு உங்களுக்கு 12ஆம் அதிபதி ஆகிறதுனால தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, இது எல்லாமே நிச்சயமாக இந்த வருடம் அப்படிங்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொல்வதை விட 200 மடங்கு பலன்கள், இதை விட நல்ல பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.